இப்போ இந்தியா வங்கதேசத்துக்கு நட்பா இருக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை, அது நட்பு நாடு, நேச நாடு அப்படிங்கிற அடிப்படையில். ஆனா ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிற அடிப்படையில் அவாமி லீக் கட்சிக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதுமே கூட இந்தியாவுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற கருத்து தான் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. உண்மைதான். முதல்ல ஒரு பிரார்த்தனையோடு நான் என் வாதங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். வங்கதேசம் அமைதி பெற வேண்டும். குறிப்பாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் இந்த விவாதத்தை வைக்கிறேன். எப்போதுமே ஒரு நாட்டில் பிரச்சனை ஏற்படும் போது பல்வேறு அரசியல் கோணங்களில் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஏதிலிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், சபார்டன்ஸ், அவருடைய நிலை என்ன என்பதை பற்றித்தான் நம்முடைய மனம் பதறுகின்றது. இன்றைக்கு 300 உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது அங்கே வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை. அது ஹசீனாவை அகற்றியதில் சீனா பின்னால் இருக்கின்றதா அல்லது சர்வதேச சக்திகள்? இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கூட அரசியல் ரீதியாக எந்த ஒரு வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கவில்லை. அதே நேரத்தில் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதை பார்க்கணும். ஒன்று, வங்கதேசத்தில் நடந்தது போல இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்துவிடக்கூடாது. இதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை கற்றுக்கொள்ளுகிற பாடம் அல்லது எடுத்துக்கொள்ளுகிற செய்தி என்ன அப்படிங்கிறது முக்கியம். அங்கு நடக்கக்கூடாதது என்று நம்முடைய கவலை, அக்கறை. அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே எப்படி சிறுபான்மை உரிமையை பேசும் பொழுது ஒன்றிய அரசு அதை செவிசாய்க்கவில்லையோ, இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார். உண்மை எங்கிருந்தாலும், அப்போது பாகிஸ்தான் பிரிந்த போது அங்கே லியாக்கத் அலி கான் பிரதமராக இருந்தவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கிட்ட கேட்குறார், நாம் இரு தேசமாகிட்டோம், இந்திய நாட்டு முஸ்லீம்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டபோது, நாம் இனிமேல் இருவேறு நாடுகள், உங்களுக்கும் நமக்கும் ஒட்டு உறவு கிடையாது அரசியல் ரீதியாக. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் பாகிஸ்தானில் வாழக்கூடிய இந்துக்களை மரியாதையாக நடத்துங்கள், உரிமையோடு நடத்துங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அன்று சொன்னார்கள். அந்த கவலை தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்போது நம்ம பார்ப்போம், 71 முக்தி வாகினி எல்லாம் சென்று ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே நிகழ்த்தி விட்டு திரும்பும் பொழுது துர்காதேவியே வருகை என்று எதிரணியில் இருந்த வாஜ்பாயை அழைக்கக்கூடிய வரலாற்றை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் இன்றைக்கு அந்த நாட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார். இப்போ ஜனவரியில் நடந்த தேர்தலில் 41.78 விழுக்காடு வாக்குகளை பெற்றதாக, எதிர்க்கட்சியெல்லாம் ஒதுங்கிவிட்ட தேர்தலில் இந்த அறுதி பெரும்பான்மையை பெற்று வென்றதாக அறிவித்தவர் இன்றைக்கு 8 மாதத்தில் அந்த வென்ற இடத்தை விட்டு ஓட வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. பெரும்பான்மைவாதமும் எதேச்சதிகாரமும் சர்வாதிகாரமும் எவ்வளவு நல்லவராக நீங்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவு நல்ல கொள்கைகளை சொன்னால் கூட அது உங்களை நிலைநிறுத்தாது. இங்க விருந்தினர்கள் பேசின வரைக்குமே சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னா, இது ஏதோ இந்த 8 மாத காலத்தில் அல்லது ஓராண்டு காலத்தில் நடைபெற்ற நிகழ்வு அல்ல, இது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வந்த, எதிர்க்கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கிளர்ச்சியாக போராட்டமாக வெடித்து ஹசீனா வெளியேறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஒரு புரட்சிக்கு பல காரணம் இருக்கும். இந்த இடஒதுக்கீடு என்ற அவர் கொண்டு வந்த திட்டம் இருக்கின்றது, அது ஒரு உடனடி காரணம் தான். அது என்ன கவனிக்கணும் நீங்கன்னா, அவாமி லீக்குடைய உறுப்பினர்களுக்கு தான் அது கிடைக்கும்னு திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார். 30 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த 30 விழுக்காடு இடஒதுக்கீடு யாருக்கு? வங்கதேச விடுதலை போரில் பங்கு பெற்றோருக்கு. அவர்கள் பெரும்பாலும் அவாமி லீக் சார்ந்தவர்கள். இதில் கவனிக்க வேண்டியது, அரசுகள் மாறும், அரசு எந்திரம் மாறாது. அரசு மாறினாலும் கூட அரசு எந்திரத்தில் அவாமி லீக்கை அமர்த்த வேண்டும் என்று அவர் மேற்கொண்ட நடவடிக்கை இருக்கிறது அல்லவா, அது மக்களிடம் எதிர்ப்பை பெற்றிருக்கின்றது. நாம் எப்போதுமே அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது எந்த கட்சி வெல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி, மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி வெல்ல வேண்டும் என்று சொல்ல. வெளிநாட்டு விவகாரத்தில் நாம் அந்த அளவுக்கு தான் நாகரிகமாக கருத்து சொல்ல முடியும். இன்றைக்கி அழகாக சொன்னாங்க, வெளிநாட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. நாம் நம்முடைய நாட்டின் நலனைத்தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய வாரிசை வீழ்த்தி விட்டார்களே, இந்தியாவின் நண்பர்களை அகற்றி விட்டார்களே என்னும் பொழுது நான் வரலாற்றிலிருந்து சில செய்தியை தொட்டு காட்டுகிறேன். 2ஆம் உலகப் போரின் நாயகன் என்றால் அவன் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில்.
பெருகி வரும் ஹிட்லரின் அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் வின்ஸ்டன் சர்ச்சில் அல்லவா? அடுத்து நடந்த தேர்தலில் படுதோல்வி அல்லவா கிடைத்தது? இரண்டாம் உலகப் போரின் நாயகனுக்கு பிரிட்டன் படுதோல்வியை பரிசாக தந்தது. இதுதான் நாடு. எந்த மக்கள் சக்தி ஒரு காலத்தில் ஷேக் ஹசீனாவை 2009 கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தியதோ அந்த மக்கள் சக்தியை மதிக்காமல் மக்கள் நாயகத்திற்கு எதிராக தான் விரும்பியதை நடத்துவது, தேர்தல்களை கவிழ்ப்பது, சர்வாதிகாரத்தை கையில் எடுப்பது என்பது எங்கே கொண்டு வந்து விட்டது? நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் சொன்ன கருத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருந்தால் வலிமையான ஜனநாயகம் இருக்கும் என்ற நம்பிக்கையை வங்கதேசம் உடைத்திருக்கிறது. இந்தியாவை விட வளர்ந்த பொருளாதாரத்தை கொண்ட வங்கதேசத்தில் தான் ஜனநாயக உரிமைகள் கடுமையாக பறிக்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கு நேரெதிர் எதேச்சதிகாரம் வளர்ந்தால் பொருளாதாரம் குலையும் என்பதற்கு இலங்கை உதாரணம். இந்தியாவில் என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் உலகளாவிய அனுபவங்களை பெற்றவர். அங்கே ஒரு பொருளாதார, இன்னும் சொல்ல போனா இந்தியாவை விட பொருளாதார நிலையை முன்னால் இருந்தவர்கள். இன்றைக்கு ஹிந்து டேட்டா டீம் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரம் என்பது மக்களுக்கு அதன் பலனை போய் சேர்த்ததா? இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பட்டினி சாவு வரைக்கும் வங்கதேசத்தில் பார்க்க முடியுது. இப்ப யாரை ஆலோசகராக எடுத்திருக்கிறார்கள்? கிராமீன் வங்கியை உருவாக்கி 2006ஆம் ஆண்டு நோபல் பரிசை வென்ற முகமது யூனுஸ். அவர் எங்க கடந்த ஆட்சியில் எங்க இருந்தாரு? அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு சிறைப்படுத்தப்பட்டு கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார். உலகத்தின் மிகப்பெரிய நோபல் பரிசை பெற்றவர். அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை தந்ததன் மூலம் அவர் உலகத்தின் கவனத்தை பெற்றவருக்கு அந்த நாடு கொடுத்த மதிப்பு நெருக்கடிகளும் சிறை தண்டனைகளும். ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எதேச்சதிகாரத்தை, பணபலத்தை, பதவி பலத்தை, குறிப்பாக மதவாதத்தை, பாசிசத்தை தங்களுடைய நிரந்தரமான ஆயுதம் என்று கருதுவோர் இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய. தொடர்ந்து பேசலாம் திரு கிளாட்சன் சேவியர். இங்க ஒரு தற்காலிகமான ஒரு சூழலாகத்தான் இந்தியா ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துட்டார், அவர் நாட்டை விட்டு வெளியேறிட்டார். ஆனால் இன்னும் வங்கதேசத்தில் ஒரு அமைதி திரும்பாத சூழல் இருக்கிறது. தொடர்ந்து அங்கு போராட்டங்கள், கொலைகள் என தொடர்ச்சியாக அங்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதன் மூலமா தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? இந்த விவகாரத்தில் இந்தியா அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன? இந்தியாவுக்கு ஏற்பட போகிற பாதிப்புகள் என்ன? முதலாவதாக இந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்கும் பொழுது உடனடியாக அது கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. இத நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இலங்கையிலயும் நேரடியா பார்த்திருக்கோம், மற்ற இடங்கள்லயும் பார்த்திருக்கோம். இது ஒரு வாரமாக ஆகும். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் செட்டில் ஆகும். இந்த கால்ல வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர், ஒரு 3-4 பேர் நேரடியா குறுஞ்செய்தியில பங்களாதேஷ்ல சொன்ன விஷயங்கள் ஒரு மாதிரி அதிர வைக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் சரி, அது இந்துக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, சீக்கியர்களா இருந்தாலும் சரி, கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது